கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் யாவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய தியானத்தை பார்ப்போம். சங்கீதம் 91:4 வாசிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகள் கழுகு எப்படி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள்ளே மறைப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொன்று காரியங்களும் அவர் இரவும் பகலும் நம்ம நினைவாக இருந்து தன் பிள்ளைகளை ஆபத்து வரும்போதெல்லாம் அவர் சட்டைகளிலே அவர் மூடி உங்களை பாதுகாப்பு கொடுக்கிறார். தாவீது போராட்டம் வரும்போதெல்லாம் அவர் சட்டைக்குள்ளே மூடி மறைத்தார். சவுல் தாவீதை கொள்ளும்போது தொடர்ந்து முயற்சி எடுக்கும் போதெல்லாம் அவர் தேவனுடைய சட்டைக்குள்ளே அவர் மூடி மறைத்து வாழ்ந்தார். தாவீது விசுவாசமான அறிக்கை செய்த வசனத்தை வாசிப்போம். அது சங்கீதம் 27:5 வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தேவன் தாவீதை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, சாது சுந்தர் சிங் என்ற மிகப்பெரிய ஊழியர் ஒரு மலை மேலே ஏறி ஒரு மாலை பொழுதலை அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது 2 மரங்களும் முரசிக்கொண்டு தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விட்டன. அப்பொழுது அந்த கூட்டில் இருக்கிற தாய் பறவை என்ன செய்தனால் தன் குஞ்சுகளை அதை காப்பாற்றும்படியாக மிக சத்தமாய் அது சுற்றி கொண்டே இருந்தது. என்ன சத்தம் வருகிறது என்று அவர் ஜெபத்தை முடித்த பிறகு பார்த்தார். தன் குஞ்சுகளை எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வேதனையான குரலை கத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் வேகமாக தீப்பிடிச்சு எரிஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த தாய் சுத்தி வந்து கொண்டே இருக்குது. அப்பொழுது அந்த மரத்திலிருந்து ஒரு பறவை மேலே தொப்புன்னு விழுந்தது. அந்த மரங்களாம் கருகி போய் விட்டது. அந்த தாய் பறவையும் கருகி விட்டன. அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறம் ஐயா போய் பார்த்தார். கருகி போய் ஒரு தாயுடைய பறவை மரித்தது. மனதிலே மிகுந்த வியாகுலப்பட்டார். அந்த தாய் எவ்வளோ முயற்சி எடுத்தது, அந்த குஞ்சியை காப்பாற்ற முடியல. அதுவும் மடிஞ்சு போச்சேன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் வந்தது. திடீர்னு அருகில் ஒரு போனார். போன உடனே அந்த இறக்கைகளாம் மூடி மறைத்திருந்தன. அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தத்தோடு அந்த குரல் கேட்டது. இவன் நினைச்சார் அந்த தாய்க்கு உயிர் இருக்குது, ஆனால் கருகி விட்டது. அந்த ரெக்கை எடுத்து பார்க்கிறார். தன் குஞ்சுகளை காப்பாற்றி அந்த உயிரோட அந்த ரெக்கைகளை மூடி தன்னுடைய ஜீவனை மடித்து விட்டது. குஞ்சுகளை எடுத்து மீண்டும் அவர் என்ன செய்தார், பரவிட்டார். ஒருவேளை அந்த தாய் நினச்சிக்கலாம், நம்ம ஏன் சாகணும், அந்த குழந்தையை காப்பாற்றி தன்னுடைய தாய் தன் ஜீவனை விட்டுச்சு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காகவும் நம் மீறலுக்காகவே அவர் காயப்பட்டார். அவர் சட்டைக்குள்ளே மூடி உங்களை பாதுகாப்பு கொடுப்பார். நான் இருப்பதும் நிர்மூலமாக அவருடைய கிருபை. ஆண்டு சொல்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் உன் அணுகாது. ஆண்டு சொல்கிறார், வேடனு கண்ணுக்கு பொல்லாதுக்கு தேவன் தப்பி வைப்பாராமா. உங்களை ஆபத்து காலையிலே அவருடைய சட்டைகளை மூடி உங்களை பாதுகாப்பு கொடுப்பார். இந்த உலகத்தில் பாதுகாப்பு கர்த்தர் ஒருவர்தான். தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டம் வரும்போதெல்லாம் அவர் போய், ஆண்டவரே உங்கள் சட்டைக்குள்ளே நான் மூடி மறைத்து வைங்கப்பா. சவுல் தாவீதை கொள்ளும் போதெல்லாம் அவர் சட்டைக்குள்ளே மூடி மறைத்தார். கண்கள் படி நம்ம ஜெபிப்போம். இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, சாபத்திலிருந்து, விஷப்பூச்சிலிருந்து, விஷ மனுஷிலிருந்து நம்ம பாதுகாத்து கொடுத்தாரே, அவர் சட்டைக்குள்ளே மூடி வரைக்கும் போது நம்மளை பாதுகாப்பு கொடுப்பார். ஆபத்து காலையில் கர்த்தரே துணையாக இருந்து பாதுகாக்கும். தேவதாமே பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு வேணுமா? நீ உலகத்தில் எந்த பாதுகாப்பு இல்லை, கர்த்தர் தான் உனக்கு பாதுகாப்பாக இருந்து அவர் சட்டைக்குள்ளே உன்னை மூடி உன்னை மறைத்து பாதுகாப்பார். கர்த்தரே உனக்கு துணையாக இருப்பார்.
இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் ஆபத்து நாளிலே அவர் சட்டைகளை மூடி உங்களை பாதுகாத்து கொடுத்து அவர் வரவைக்கு உங்களை பாதுகாப்பார். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக.